இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், நமது மின்சார கட்டமைப்பில் இருக்கின்ற பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கின்ற பிரதானமான ஒரு உபகரணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது RCCB என்று சொல்லப்படுகின்ற மொழி வழக்கில் ட்ரிப் சுவிட்ச் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உபகரணத்தை பற்றி தான் இன்றைக்கி முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மொழி வழக்கில் ட்ரிப் சுவிட்ச் என்று சொல்லப்பட்டாலும் இதனுடைய சரியான பெயர் RCCB என்று அழைக்கப்படும். ரெசிடுவல் சர்க்யூட் கரண்ட் பிரேக்கர். எலக்ட்ரிசிட்டி போர்டால் சப்ளை தந்ததுக்கு பின்னாடி நாம் பயன்படுத்துவதற்கு முன்னர் இந்த RCCB, MCB போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் நம்முடைய மின்சார கட்டமைப்பில் கட்டாயமாக காணப்பட வேண்டும், பொருத்தப்பட வேண்டும். அதில் பிரதானமாக RCCB எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், ஒரு மின் கசிவின் போது அல்லது ஒரு மின்சார தாக்கம், ஒருத்தருக்கு மின்சார தாக்கம் ஏற்படுகின்ற போது உடனடியாக செயல்பட்டு அந்த தாக்கத்திலிருந்து அவரை விடுவிக்கிறது. அதே போல் மின்சார கட்டமைப்பில் மின் கசிவு ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக செயற்படுறது தான் RCCBயினுடைய பிரதான வேலைப்பாடு. தற்போது பாவனையில் இருக்கின்ற RCCBக்கு முன்னால் இதற்கு பதிலாக பாவிக்கப்பட்டது ELCB ஒரு உபகரணம் பாவிக்கப்பட்டது. லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர். RCCBக்கும் ELCBக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால், RCCB ELCBயை விட அட்வான்ஸாக உருவாக்கப்பட்டது. ELCB வோல்டேஜ் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடியது. அதே நேரத்தில் RCCB ஆனது கரண்ட்டை அடிப்படையாக இலத்திரங்களை மெஷர் பண்ணி அதன் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியது. இருந்தாலும் ELCBயை விட அட்வான்ஸாக ஒரு சில புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக விரைவாக செயல்படுவதற்கான ஒரு டிவைஸாக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. RCCBயை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பிரதான தொழிற்பாடு கரண்ட் லீக்கேஜை மெஷர் பண்ணி அந்த நேரத்தில் மின்சாரத்தை தடை செய்வது. அதை தவிர்த்து ஓவர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட் இந்த மாதிரி நேரத்தில் செயல்படுமான்னு கேட்டால் அதற்காக உருவாக்கப்பட்டதல்ல RCCB. நாம் அந்த மாதிரியான ப்ரொடக்ஷனுக்கு பாய்க்கணுமா இருந்தால் RCCBயோடு சேர்ந்து இதில் பார்த்த விளங்கும் RCBO ரெசிடுவல் சர்க்யூட் பிரேக்கர் ஓவர் வோல்டேஜ். RCCBயினுடைய தொழிற்பாடுகளோடு சேர்ந்த மாதிரிக்கு ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன் எட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு வேறு டிவைஸ் இருக்குது. பொதுவாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் RCCB தான் கூடுதலான இடங்களில் பாவிக்கப்படுகின்றது. இந்த RCCBயை நாங்கள் தெரிவு செய்யும்போது சில விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக அதனுடைய முன்பகுதியை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் சில தகவல்கள் எங்களுக்கு தந்திருப்பாங்க. இது சிங்கிள் பேஸுக்கு பாவிக்கப்படக்கூடிய 2 போல் RCCB. அதே நேரத்தில் 3 பேஸாக இருந்தால் 4 போல் RCCB, 3 லைனும் ஒரு நியூட்ரலும் இன் பண்ணி அவுட் பண்ணக்கூடிய அமைப்பில் அது இருக்கும். இது சிங்கிள் பேஸாக இருப்பதால் 2 போல் RCCB பயன்படுத்தணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது LN. இது எதை குறிக்குதுன்னு சொன்னால், இந்த RCCB தாங்கிக் கொள்ளக்கூடிய, இதன் ஊடாக பயணம் செய்யக்கூடிய உச்ச மின்சாரத்தின் அளவு 40 ஆம்பியருக்கு மேற்பட்ட மின்சாரத்தை இது அனுமதிக்காது. சில நேரங்களில் 40 ஆம்பியருக்கு மேலே மின்சாரம் இதனூடாக பயணிக்குமாக இருந்தால் RCCB பழுதடையக்கூடும். அதே போல் அடுத்ததாக நாங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் 30 மில்லி ஆம்பியர். இந்த 30 மில்லி ஆம்பியரால் குறிக்கப்படுறது என்னன்னு சொன்னால், ஒரு நபரை தாக்கக்கூடிய மின்சாரத்தின் உச்ச அளவு, அதாவது பாதுகாப்பு அளவு. உச்ச அளவு அல்ல, பாதுகாப்பு அளவு. ஒரு மின்சார தாக்கத்தின் போது ஒரு நபருடைய உயிரை பாதுகாக்கின்ற மின்சாரத்தின் அளவு தான் 30 மில்லி ஆம்பியர். 30 மில்லி ஆம்பியருக்கு மேலே ஒரு மின்சாரம் ஒரு நபரை தாக்குமாக இருந்தால்
அவருடைய உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். RCCBயை பொறுத்த வரைக்கும் 30 மில்லி ஆம்பியர், அதே போல் 100 மில்லி ஆம்பியர், அதே போல் 300 மில்லி ஆம்பியர் போன்ற ரேட்டிங்கில் வந்து இருக்கு. எங்களுக்கு தேவையானது வந்து 30 மில்லி ஆம்பியர் தான் நாங்கள் பாவிக்கக்கூடிய அளவு. அடுத்ததாக இருக்கின்ற இந்த இரண்டும் 100 மில்லி ஆம்பியர் 300 மில்லி ஆம்பியரும் தொழிற்சாலைகளில் பாவிக்கப்படும், பெரிய மின்சார கட்டமைப்பில் வந்து பாவிக்கப்படும். பொதுவாக சிங்கிள் பேஸ் எடுத்துக்கொண்டோம் சொன்னால் 30 மில்லி ஆம்பியர் பெருமானம் கொண்ட RCCB தான் பயன்படுத்தப்படும். ஏன் 30 மில்லி ஆம்பியர் கொண்ட RCCB பயன்படுத்துன்னு சொன்னால், ஒரு மின்சார தாக்கத்தின் போது, எலக்ட்ரிக் ஷொக் கொண்டின் போது ஒரு நபருடைய உயிரை பறிக்கின்ற மின்சாரத்தின் அளவு 30 மில்லி ஆம்பியருக்கு மேலே, 30 மில்லி ஆம்பியரை தாண்டினா அவருடைய உயிர் போகும். ஆகவே 30 மில்லி ஆம்பியர் கரண்ட் லீக்கேஜ் மின்கசிவு ஏதாவது ஏற்பட்டுன்னு சொன்னால் உடனே செய்யப்படக்கூடியதாக இருக்கும். RCCB ஒன்றை கொள்வனம் செய்யும்போது பிரதானமாக பார்க்க வேண்டியது இது தாங்கக்கூடிய, இந்த RCCB தாங்கக்கூடிய உச்ச மின்சாரத்தின் அளவு. ரெண்டாவது பார்க்க வேண்டிய பிரதான அம்சம் இது எத்தனை மில்லி ஆம்பியர். குறிப்பாக வீடுகள் அல்லது ஹை வோல்டேஜ் பாவிக்காத இடங்களில் வந்து 30 மில்லி ஆம்பியர் கொண்ட RCCB கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும். அதுக்கு கூடுதலாக இருக்கின்ற 100 மில்லி ஆம்பியர் 300 மில்லி ஆம்பியர் பெருமானம் கொண்டது வெவ்வேறு தொழிற்பாடுகளுக்காக பாதுகாப்பு. உதாரணமாக சொல்ல போனால் 300 மில்லி ஆம்பியர் எங்கே பாவிக்கப்படும் சொன்னால் 3 பேஸ் கட்டமைப்பில் ஹை வோல்டேஜின் போது பாவிக்கப்படும். இது எதற்காக பாவிக்கப்படுதுன்னு சொன்னால், 300 மில்லி ஆம்பியருக்கு மேலே ஏதாவது மின் கசிவு ஏற்பட்டால் அது வந்து தீப்பற்றக்கூடும் என்ற அடிப்படையில், தீப்பற்றாமல் இருக்க உடனடியாக இவர் செய்யப்படணும் என்ற அடிப்படையில் தான் 300 மில்லி ஆம்பியர். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிற்பாட்டின் அடிப்படையில் தான் வகை பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் பாவிக்க வேண்டியது, வீடுகளில் பாவிக்க வேண்டியது 30 மில்லி ஆம்பியர் பெருமானம் கொண்டிருக்கணும். அதே போல் குறிப்பாக RCCBயை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் இதனுடைய இன்புட் அவுட்புட் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டால் மாத்திரம்தான் இது வந்து சரியான முறையில் ஏதாவது மின்கசிவின் போது அல்லது மின்சாரம் யாரையாவது தாக்கும்போது உடனடியாக செயற்பட்டு அந்த தாக்கத்திலிருந்து அவரை வந்து விடுவிக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா RCCBலையும் குறிக்கப்பட்டே வந்திருக்கும். ஒன்று முன்பகுதியில் குறிக்கப்பட்டிருக்கும் டயக்ராமோட, அப்படி இல்லாட்டி இன்புட் அவுட்புட் பகுதியிலே வந்து குறிக்கப்பட்டிருக்கும். இப்போ இன்புட்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குறிக்கப்பட்டிருக்குது ஒன்றினூடாக இன்புட் ஆகிற வயர் அவுட்புட் ஆகணும் 2 நியூட்ரல் பக்கத்தை N என்ற குறியீட்டில் குறிச்சிருப்பாங்க. அந்த N என்ற இன்புட்டினூடாக கொடுக்கப்பட்டு N என்ற அவுட்புட்டினூடாக வெளியேற வேண்டும். இப்படி சரியான முறையில் இன்புட் அவுட்புட்டை கொடுத்தா தான் RCCBயும் அவனுடைய தொழிற்பாடை சரியான முறையில் சரியான நேரத்தில் செய்யும். அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா RCCBலையும் ஒரு புஷ் பட்டன் ஒன்று தந்திருப்பாங்க, டெஸ்ட் பட்டன் சொல்லி. அதுக்கு சில வந்து டெஸ்ட் பட்டன். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னால், டெஸ்ட் மந்த்லி, மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை புஷ் பண்ணி என்ன செய்யுங்க, வேலை செய்த என்பதை பரிசோதிங்க என்பதை அவங்களே குறிச்சிருப்பாங்க. கட்டாயமாக வீடுகளில், அலுவலகங்களில் அல்லது RCCB எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே மாதத்துக்கு ஒரு முறையாவது நாங்கள் இந்த டெஸ்ட் புஷ் பட்டனை புஷ் பண்ணி இது சரியான முறையில் வேலை செய்த என்பதை பார்த்துக்கொள்ளணும். இது சரியான முறையில் வேலை செய்தால்தான் மின் தாக்கத்தின் போது, மின் கசிவின் போது இது உடனடியாக செய்யப்படும். சில நேரங்களில் RCCBயுடைய உட்பகுதியில் ஏதாவது பழுதுகள் இருந்தால் மின்சார தாக்கத்தின் போது அல்லது மின் கசிவின் போது உயிர் பலிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஆகவே தான் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை புஷ் பண்ணி நீங்கள் இது வேலை செய்த கட்டாயமாக பரிசோதிக்க வேண்டும் என்பதை இப்போ வரக்கூடிய சில RCCBயில் முன்பகுதியிலேயே டெஸ்ட் மந்த்லி, மாதம் ஒரு முறை இதை புஷ் பண்ணி இது வேலை செய்தா இல்லையா என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் இது சரியாக வேலை செய்யணுமாக இருந்தால் இதனுடைய இன்புட் அவுட்புட் சரியாக கொடுக்கப்பட வேண்டும். லைன் பக்கம் லைன் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல் நியூட்ரல் பக்கம் நியூட்ரல் கொடுக்கப்பட வேண்டும். எங்கே ஆகணுமோ அந்த இடத்துல இன்புட் கொடுக்கப்பட வேண்டும். அவுட் ஆக வேண்டிய இடத்துல அவுட்புட் வர வேண்டும். சரியான முறையில் இன்புட் அவுட்புட்டை நாங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்திருந்தால் மாத்திரமே RCCB சரியான முறையில் வேலை செய்து
மின்கசிவின் போது அல்லது மின்சார தாக்கத்தின் போது உடனடியாக செயற்பட்டு உயிர் பலிகள் ஏற்படுவதை தவிர்க்கும் என்பதை கவனத்தில் கொண்டு இப்போவே உங்கள் வீடுகளில் உங்களுடைய காரியாலயங்களில் ஆர்சிசிபி எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல மாதம் ஒரு முறை சரி நீங்கள் புஷ் பண்ணி ஆர்சிசிபி வேலை செய்கிறதா, அதே நேரத்தில் இன்புட் அவுட்புட் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை கவனித்து சரியான முறையில் பராமரிப்பது அவசியம். அதே நேரத்தில் சில வீடுகளில் இல்லை சில இடங்களில் ஆர்சிசிபி பழுதடைந்திருக்கும் அல்லது வேலை செய்யாமல் இருந்திருக்கும். மெயின் சுவிட்சிலிருந்து டிரெக்டாக பிரேக்கருக்கெல்லாம் சப்ளை கொடுக்கப்பட்டிருக்கும். அது மிகப்பெரிய தவறு. ஏதாவது மின்சாரம் தாக்கம் ஏற்பட்டால் உடனடியாக உயிர் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சில இடங்களில் இதனுடைய விலை அதிகம் என்பதால் ஆர்சிசிபியை பொருத்தியிருக்கவும் மாட்டார்கள். ஆகவே இதை கவனத்தில் கொண்டு விலை அதிகமாக இருந்தாலும் நாங்கள் இதை பொறுத்து கட்டாயம் மின்கசிவு ஏற்படும் இடத்து உயிர் பலிகளை பாதுகாக்கலாம்.